வணிக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னையில் நூதன போராட்டம் நடத்தினர். இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு கடைகள் இயங்குவதில் சிக்கல் உருவானது. இந்த நிலையில்தான் வணிக சிலிண்டர் விலையை திடீரென 990 ரூபாய் விலை ஏற்றி அறிவித்துள்ளது ஒன்றிய அரசு. சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் 3237 ரூபாயாக விற்பனையாகிறது. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மோடி அரசோ அமெரிக்காவுக்கு அடிபணிந்து வேடிக்கை பார்க்கிறது. கேஸ் சிலிண்டர் விலையை காரணமாக பல இடங்களில் உணவுக் கடைகள் மூடப்பட்டு உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து ஒன்றிய அரசு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கூறினார். ஒன்றிய அரசு ஏற்றிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வின் மூலமாக சிறு சிறு ஹோட்டல்கள் எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள் எல்லாம், உணவு கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி மூடப்பட்டதனுடைய விளைவாக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்பி இன்றைக்கு குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு விலை சுமை ஏறி இருக்கிறது. ஒன்றிய அரசு விலைவாசியை இந்த ஏற்றிருக்கக்கூடிய வணிக சிலிண்டர் விலை 3237 ரூபாய் ஏற்றிருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உடனடியாக அந்த விலைவாசி உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். வணிக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னையில் நூதன போராட்டம் நடத்தினர். இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு கடைகள் இயங்குவதில் சிக்கல் உருவானது. இந்த நிலையில்தான் வணிக சிலிண்டர் விலையை திடீரென 990 ரூபாய் விலை ஏற்றி அறிவித்துள்ளது ஒன்றிய அரசு. சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் 3237 ரூபாயாக விற்பனையாகிறது. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மோடி அரசோ அமெரிக்காவுக்கு அடிபணிந்து வேடிக்கை பார்க்கிறது. கேஸ் சிலிண்டர் விலையை காரணமாக பல இடங்களில் உணவுக் கடைகள் மூடப்பட்டு உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து ஒன்றிய அரசு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கூறினார். ஒன்றிய அரசு ஏற்றிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வின் மூலமாக சிறு சிறு ஹோட்டல்கள் எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள் எல்லாம், உணவு கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி மூடப்பட்டதனுடைய விளைவாக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்பி இன்றைக்கு குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு விலை சுமை ஏறி இருக்கிறது. ஒன்றிய அரசு விலைவாசியை இந்த ஏற்றிருக்கக்கூடிய வணிக சிலிண்டர் விலை 3237 ரூபாய் ஏற்றிருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உடனடியாக அந்த விலைவாசி உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.